வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இப்போது இதுவரையிலும் 4ஆம் பாவம் வரலும் பார்த்துருக்கோம். சூரியன் 4ஆம் பாவத்தில் இருந்தால் என்னென்ன பலன்களை செய்வார். 4 பாவங்கள் 1, 2, 3, 4 பாவங்கள் வரையில் பார்த்துருக்கிறோம். இப்போது 5ஆம் பாவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். 5ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தையினுடைய அந்த ஜாதகனுடைய குழந்தைகள், பாட்டன் வம்சாவளி அனைத்தையும் சொல்லும். பாட்டிகள், பூர்வ புண்ணியம், அவனுடைய எண்ணம், செயல், காதல், சந்தோஷம், அதிர்ஷ்டம், யோகம், போட்டி, இஷ்ட தெய்வம், சிற்றின்பம், மந்திர உச்சாடனம், உபாசனை, இஷ்ட தெய்வம், கற்பழிப்பு, வழிபாடு, திருவிழா கோலம், மன திருப்தி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, சூதாட்டம் முதலியவை, குழந்தையினுடைய படிப்பு ஆற்றல், படைப்பாற்றல், உளவியல், மனநிலை, ஊக்கம், புலனாய்வு, வயிறு, வேடிக்கை, விளையாட்டுக்கள், விளையாட்டு, நடிப்பு, நாடகம், திரையரங்குகள், பொழுதுபோக்கு, எந்த வகையான படைப்பு ஆற்றலை சரியாக அல்லது தவறாக பயன்படுத்தும் இடத்தை சுட்டி காட்டக்கூடியது. செக்ஸ், அதாவது பாலுணர்வு, மகிழ்ச்சி, ஒழுக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது, மந்திரம், தந்திரம், மத நம்பிக்கைகள், மனப்பான்மைகள், நடுத்தர கல்வி, இதை தவிர அறிவு கூர்மை மற்றும் ஆன்மீக முறைகளில் ஈடுபாடுகள், குழந்தைகளை பற்றி, குழந்தைகள் இருக்கிறதா இல்லையா, ஆண் குழந்தைகளா, சந்ததியை குறிக்கக்கூடிய இடம், மேலும் ஆண் குழந்தைகள் இருக்குமா, பெண் குழந்தைகள் இருக்குமா, இந்த மாதிரியான இடத்தை சொல்லக்கூடியது. இதை தவிர அந்த ஜாதகனுடைய செல்வாக்கு, உற்சாகம் மற்றும் இன்பத்திற்கு ஏங்கும் ஒரு உணர்வு உருவாக்குவது, முதலீடுகள், சூதாட்டம், குத்தகை, ஹோட்டல், கட்டடங்கள், விடுமுறைகள், பங்குகள், அது பற்றி முதலீடு, பங்குகள் பற்றி முதலீடு, இதை தவிர கற்பழிப்பு, இதயம், இதயத்திற்குண்டான பலம் பலவீனம், அதை தவிர கல்லீரல், மண்ணீரல், பாரம்பரியமான ஜோதிட முறைகள், தூதுவர்கள், பிரபுக்கள், ஹவுஸ் பங்களாக்கள், மன அழுத்தம், காயங்கள், விபத்துக்கள், தாயினுடைய சகோதரர்கள், தொப்புள் கொடி உறவுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் 5ஆம் பாவம் எடுத்து விளக்குது. இந்த 5ஆம் பாவத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் 3 முக்கியமான விஷயங்களை நம்ம எப்பவும் எடுத்து பார்க்கறது உண்டு. அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, குழந்தையினுடைய பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அடுத்தது நுண்ணறிவு. இந்த 3 விஷயங்களை தான் பொதுவாகவே இந்த 5ஆம் இடத்தை வச்சு பார்க்குறோம். இதை தவிர பூர்வ புண்ணியம் அப்படின்றது என்ன அப்படின்னா, முன்பிறவியில் நம்ம செய்த நன்மை தீமை கர்ம வினைகள்னு சொல்லக்கூடியது. அதை வச்சு இந்த பிறவியில் உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சூரியன் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியங்களை சொல்வதற்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இதில் என்ன அப்படின்னா, 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களை சுபர்கள் பார்த்தாலோ, பொது சுபராக இருந்து சுபர்கள் பார்த்தாலோ, லக்னத்திற்கு சுபராக இருந்து அந்த லக்ன சுபர் பார்த்தாலோ, லக்னாதிபதியே போய் அந்த 5ஆம் இடத்தில் இருந்தாலோ, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் பிறவியிலேயே முன்னோர்களால் நல்ல ஆசீர்வாதம் செய்யப்பட்டவர்கள், அதாவது லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். அதாவது லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டுக்கு சிம்ம லக்னம், சிம்ம லக்னாதிபதி 5ஆம் இடத்துல சூரியன் தனுசுல இருக்கார் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அதுவும் அந்த திசை வறுமையானால் அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை அந்த காலகட்டங்களில் அவருக்கு கொடுக்கும். அதனால் 5ஆம் ஆதிபத்தியம்ன்றது மிகப்பெரிய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய
விஷயங்களாகவே இது இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை குறிக்கிறது அப்படின்றதுனால புத்திரஸ்தானத்திற்கு காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானையும் அது குறிக்கும். அதனால் குரு பகவான் பொது சுபர். அவர் எந்த ஒரு தீமையும் யாருக்கும் செய்வதாக கூறுவதில்லை. அதாவது ஒன்று அவர் நன்மை செய்வார், இல்லை எதுவுமே செய்யாமல் இருப்பார். இப்படித்தான் குரு பகவானை ஜோதிஷத்தில் சொல்லியிருக்கு. அவர் தீமை செய்வதாக எங்கேயுமே சொன்னது கிடையாது. இப்போ நம்ம சூரியன் 5ஆம் பாவகத்தில் இருந்தால் என்ன பலன்கள் உண்டாகும்னு பார்க்கணும். சூரியன் நல்ல நிலைமையில் இருந்தால், அதாவது ஆட்சியோ உச்சமோ பெற்று இருந்திருந்தால், நண்பர்கள் வீட்டில் இருந்தால், பகைமை படாமல் இருந்தால், அசுபர்கள் பார்வைகள் இல்லாமல் இருந்தால், அவர்களுக்கு மிகுந்த அறிவாற்றல் நல்ல அறிவாற்றல் மிக்க நபராக இருக்கக்கூடும். எந்த ஒரு தீமையான விஷயங்களையும் எதிர்த்து போராடி வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமான இயற்கை எழில் மிகுந்த இடங்களுக்கு பயணம் செல்லக்கூடிய யோகத்தையும் கொடுக்கும். இவருக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் மிகுந்த சாதாரணமாகவே இருக்கும். ஏன்னா முடிஞ்ச அளவு செலவு பண்ணிடுவார். அதனால் பொருளாதாரம் மிகுந்த ஓரளவு தான் இருக்கும், மத்தியமாகவே இருக்கும். மேலும் இதை தவிர 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சுபர் பார்வையோடு இருக்குமேயானால் நல்ல குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள் விளைவாக நல்ல சம்பத்துகள் வரும். கல்வி அறிவு நல்லபடியாகவே இருக்கும். புத்தி கூர்மை நல்லபடியாகவே இருக்கும். சமயோஜித புத்தி நல்லபடியாக இருக்கும். தெளிவான சாஸ்திர ஞானம் நிச்சயமாக இவருக்கு இருக்கும். வயிறு எதிர்காலம் பற்றி அறியும் தீர்க்க தரிசனம் இவருக்கு உண்டு. மந்திர உபதேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் மூலம் வருவாய், இசைப்புலமை, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையை கொஞ்சம் அதிகமாகவே இவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் சூரியன் பாவகிரகங்களால் பட்டாலோ இல்லை நீச்சப்பட்டாலோ பாபிகளோடு சேர்ந்து இருந்தாலோ அவர் ஏழ்மை நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அவருடைய தந்தைக்கு நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். குறைவான மக்கட்பேறு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பெருத்த உடல் இருக்கும். வித்தையில் நாசம் இருக்கும். பூர்வீக சொத்தில் முடக்கம் இருக்கும். எப்பவும் மனக்குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எந்த ஒரு தொழிலிலும் நிச்சயமாக லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்திங்கன்னா மிகுந்த தீய கோள்களோடு சேரும் பொழுது இந்த சூரியன் 5ஆம் இடத்தில் இருந்தார்களேயானால், அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்குமேயானால் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம். மூத்தோர்களுக்கு உண்டான பீடைகளும் சேரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சிலர் அரசாங்க அடிமையாக வேலை செய்வார்கள். அதாவது அரசாங்க அடிமைன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சில நல்ல பார்வை, குரு பார்வை, அந்த மாதிரியான சுபர்களுடைய பார்வை சூரியனுக்கு 5ஆம் இடத்தில் இருந்து இருக்குமேயானால் வெளியூர்களுக்கு சுற்றி திரிபவர்களாகவும் சாஸ்திரங்கள் முதலியவைகளும் மருந்துகள் விஷயங்களையும் சற்று நன்றாக அறிந்தவர்களாகவும் இவர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இதை தவிர நம்ம இப்போது 6ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் எந்தெந்த பலன்களை கொடுப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நன்றி.